அன்பார்ந்த மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் மைசூர் பஜ்ஜி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல மைசூர் பஜ்ஜிக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிச்ச தயிர். நான் இன்னைக்கு வந்து சோடா உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல, எங்கள் அம்மாவுக்கு ஒத்துக்காது. அதனால் புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். சோடா உப்பு போட்டாலும் தயிர் ஆட் பண்ணணும். புளிப்பு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. நான் புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். அடுத்து ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது முதலையும் தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உப்பெல்லாம் எல்லா பக்கமும் கரெக்டாக போய் சேரும். தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, அப்போ தான் ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. மைசூர் பஜ்ஜிக்கு வந்து இழுக்கிற பதத்தில் இருக்கணும். ஸோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த பதம் வர அளவுக்கு பண்ணுங்கள். வீடியோவில் பாருங்கள் எப்படி இழுக்கிற அளவுக்கு வரும்ன்ட்டு. நான் 2 மணி நேரம் கிட்ட ஊற விட போகிறேன். நீங்களும் 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சும்மா புசு புசுன்னு வரும். அவ்வளோதான். இதான் பதம். இதுக்கு மேலே லூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இழுக்கிற மாதிரி வரும். அதான் பதம். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. அப்படியே சும்மா இழுத்தா அப்படியே வரணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கோம். இப்போ சின்ன சின்னதாக போட்டாலே போதும். அது நல்லா பொங்கி பெருசு பெருசாக தான் வரும். ஸோ நீங்கள் போடும்போதே பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 4 தான் போட முடியும் வீடுகளில். அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்குங்க. பாருங்கள் அது தானாக எப்படி மேலே பொங்கி வரும்னு சொல்லி. பாருங்கள் அவ்வளோதான். சும்மா புசு புசு புசுன்னு இருக்கும் மைசூர் பஜ்ஜி. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனில் சும்மா தக தக தகன்னு மின்னுது. அவ்வளோதான். நல்லா ப்ரௌனிஷாக எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட. அவ்வளோதான். ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் செய்ய போகிறோம் பாருங்கள். அது இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அல்லம் சட்னி. ஆந்திராவில் எல்லா வீடுகள்லையும் இது இல்லாமல் இருக்காது. இஞ்சி சட்னின்னு சொல்லுவோம் நம்ம. அதை தான் இப்போ செய்ய போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். அது வதக்கிறதுக்கான இஞ்சி சட்னி தான் நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 20 நாளுக்கு தேவையான இஞ்சி சட்னியை ஒரே டைமில் அரைக்கிறேன். நீங்கள் மைசூர் பஜ்ஜி போடும்போது அதுக்கு தேவையான மட்டும் அரைச்சா போதும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீடுகளில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நான் 20 நாளைக்கு தேவையான அல்லம் சட்னி அரைக்கிறேன். அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு வரமிளகா எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய சைஸு இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஒரு 12 13 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன்.
நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு புளிய எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து வெல்லம் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம், புளிப்பு, காரம் இந்த 3ம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த சட்னி. எத்தனை சாப்பிட்றோன்னே தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். மொத்தம் நல்லா வதக்கி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். உப்பு ஆட் பண்ணும்போது ஒரு துளி அதிகமாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் உப்பு கம்மியாக இருந்தால் ரொம்ப காரமாக தெரியும். ஸோ ஒரு துளி உப்பு அதிகமாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து ஜாம் பதத்துக்கு புளி வரணும். சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றினா கெட்டு போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான மைசூர் பஜ்ஜியும் அல்லம் சட்னியும் ரெடி. பாருங்கள் எப்படி சூப்பராக பூ மாதிரி பிஞ்சு வருதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.